முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட நண்பராக, என்னுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு ரிலேட்டிவ் மாதிரி எங்களோட பயணிச்சுட்டு இருக்க பாஸ்கர் சக்தி சார் இந்த படத்துடைய டைலாக் ரைட்டர். எனக்கு ஒரு தேசிய விருது வாங்கி கொடுத்துருக்காரு அழகுசாமி குதிரை கதை மூலமாக. ஸோ இந்த படத்தில் நாங்கள் மறுபடியும் ஒரு சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். இது எங்களுடைய 8வது திரைப்படம். நிறைய திரைப்படங்கள் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேவ் லென்த் இந்த படத்தில் நிச்சயமாக ரொம்ப நல்ல ஒர்க்காக இருக்குது. வள்ளிமயில் படத்தோட ஸ்கிரிப்டை எவ்வளோ நாளாக பேசிட்டோம்னு எனக்கு தெரியும். அது எங்கே துவங்குச்சு, என்ன மாதிரி டெவலப் ஆச்சு, ஒவ்வொரு முறையும் அதை வந்து போட்டு பட்டத்திட்டு மெருகத்திக்கிட்டே இருந்தார் இவ்வளோ நாளில். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு விஷயம் பேசும்போது இது இப்படி இல்லை சார், நம்ம அது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசுனது, இப்போ நம்ம இதை இப்படி மாற்றிருக்கோம் அப்படின்ட்டு வேறொரு டெவலப்மெண்ட் பண்ணிடுவாப்புல. அந்த மாதிரி ரொம்ப கடுமையான உழைப்பில் உருவான ஒரு திரைக்கதை வள்ளிமயில். அதுக்கான முழு வெற்றியும் அது பெறும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது வந்து வேற ஒரு விதமான அனுபவத்தை தரக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இருந்தாலுமே கூட அது ஒரு தாக்கத்துடைய ஒரு பெரிய தாக்கத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து வள்ளிமயில். இது மிகப்பெரிய வெற்றி அடையும் நினைக்கிறேன். இதில் இணைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கலைஞர்கள், நட்சத்திரங்கள் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு மிகச்சிறந்த படத்தை உங்களுக்கு தருவோம் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 இயர்ஸாகவே இந்த ஸ்கிரிப்டை நான் வந்து எழுதிட்டே இருக்கேன். அதுக்கான ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ், நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு 80 காலகட்டங்களில் நடக்கிற கதைங்கிறதுனால நிச்சயமாக இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக இருக்கும் இந்தியன் சினிமாவில். இந்த படத்துடைய கதையே வந்து ஒரு யூனிவர்சலான ஒரு கதை, இந்த கதையோட லைன். ஸோ அதனால் எல்லா லாங்குவேஜ்லேயுமே இந்த படம் ஒரே டயத்தில் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வந்து நிறைய செட்டு போட்டிருக்கோம். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களும் கூட வந்து 80s பீரியடுங்கிறனால செட்டு போட்டு தான் பண்ணோம். ஸோ மேஜர் போர்ஷன் 60% வந்து மதுரை பேஸ் பண்ணியும் மீதி சென்னை, டெல்லி இந்த கதைக்களத்தை பேஸ் பண்ணி இருக்குது. ஒரு சுவாரஸ்யமான ஒரு வித்தியாசமான அனுபவத்தை இந்த கதை கொடுக்கும். இந்த கதை நிறைய உழைப்பை எங்கிட்டிருந்து வாங்கியிருக்கு. நான் உண்மையாக உழைச்சிட்ருக்கேன். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். வள்ளிமயில் படத்தின் காஸ்டியூம் டிசைனர் ராதிகா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். இந்த படம் வந்து 80s எடுத்ததுனால எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு. இல்லை, ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு கலைஞருக்கும் ஒரு பீரியட் படம் பண்ணுறது கொஞ்சம் இதுவாக இருக்கும், ரீக்ரியேட் பண்ணுறது. அதனால் இது சேலஞ்சிங்காக இருக்கும் இந்த படம். அதை வாய்ப்பளித்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி, டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி, வந்து இந்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. இன்றைக்கி செகண்ட் சாங் விவேகாவோட வந்து கம்போசிங் முடிச்சுட்டு வந்தோம். ஒரு சாங் ஆல்ரெடி முடிஞ்சு. ஸோ நிச்சயமாக வந்து ஆல்பம் பெரிய ஹிட் ஆகும். இந்த படத்தில் நான் 2 பாடல்கள் இது வரைக்கும் எழுதியிருக்கேன். காலையில் கூட ஒரு கம்போசிங் நடந்தது, முடிச்சுட்டு இங்கே வர்றது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். விஜய் ஆண்டனி சாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நான் ஒரு இசையமைப்பாளராக இருக்கும்போது நிறைய பாடல்கள் அவருக்கு நான் எழுதியிருக்கிறேன். அவர் கதாநாயகனான பிறகு அவருக்கு எழுதுகிற முதல் படம் இந்த படம் தான். எனவே அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் அவரோட பணியாற்றுவது. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் இமான் அவர்கள் ரொம்ப ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக அவரோட நிறைய பாடல்கள் நான் எழுதியிருக்கேன். திருவிளையாடல் ஆரம்பித்து இப்போது விஸ்வாசம், அண்ணாத்த வரைக்கும் ஏராளமான படங்கள் அவரோட நான் பணியாற்றியிருக்கிறேன். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சாங்கே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஷூட் பண்ணியாச்சு அந்த பாட்டு. அடுத்து இன்றைக்கு ஒரு பாட்டு கம்போசிங் ஆகிருக்கு. நிச்சயமாக வந்து ரொம்ப பிரமாதமான பாடல்களாக இந்த படத்தில் வரும் என்பதிலே ஐயமில்லை. சுசீந்திரன் அவர்கள் அவ்வளவு அழகான சூழல்களை சொல்லி அற்புதமான பாடல்களை கேட்டு பெறக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த இயக்குனர். இமான் சாருடைய 9th ஃபிலிம் நான் அவரோட சேர்ந்து பண்ணுறது. கடினமான உழைப்பாளி, உண்மையான உழைப்பாளி. எங்கள் 2 பேருக்குமே வந்து சினிமா தவிர வேறு எதுவும் தெரியாது. முழுக்க சினிமா வந்து ஒரு பெரிய பேஷன். இப்போ இன்னைக்கு காலையில் கூட கம்போசிங் முடித்தோம். ஸோ முக்கியமான காரணங்களால் வந்து இன்றைக்கி அவரால் வர முடியல. அதே போல் இந்த படத்தில் பணியாற்றுகிற அத்தனை பேரையும் பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பாஸ்கர் சக்தி சார், அறந்தாங்கி நிஷா அவர்கள் பட்டிமன்ற பேச்சாளர், இப்போ பெரிய நடிகையாக மாறிட்டு வராங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றியடைகிற படமாக அமைய வேண்டும் என்று இந்த முதல் பார்வை வெளியீட்டு விழாவிலே வாழ்த்துவதிலே பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் கனி அகத்தியன் அவர்களே. நிறைய பேர்த்தோட பயப்படுற ஒரு சில விஷயங்களில் திரையில் சொன்ன ஒரு டிரெக்டர். அதனால் அவரோட படங்கள் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரே சொன்ன மாதிரி நிறைய முறை கேட்டிருக்காரு, நிறைய பேரும் கேட்டிருக்காங்க.
ஆனால் அதுக்கான வாய்ப்பு, அதாவது நான் முதல்ல நடிக்கிறது அப்படின்றதுக்கான வாய்ப்பு வள்ளிமயில் படத்தில் அமைஞ்சிருக்கு. பேசிக்கலி எனக்கு பீரியட் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லா அனைவருக்கும் ரொம்ப நன்றி. கனி அகத்தியன் என்னுடைய ஃப்ரெண்டு, திருவோடைய மிஸ்ஸஸ், ஃபேமிலி ஃப்ரெண்டு. லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாகவே அவங்களுக்கு கிட்டத்தட்ட குக்கூத் கோமாளி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட கேட்டேன் நான், நீங்கள் நடிக்கிறீங்களான்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து சத்யராஜ் சாருடைய டாக்டராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப முக்கியமான ரோல். தென் தயால், ஃபேமிலி மேன் 2 பார்த்துட்டு யார் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படியே. ஐ திங்க் தெரில, ஒரு சில்லங்கன் பீப்புளுக்கான அந்த லுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அந்த படத்தில் பார்க்கும்போது. நல்லா ரொம்ப அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அப்புறம் பார்க்கும்போது தான் நம்மளுடைய கூத்துப்பட்ட ஆர்டிஸ்ட்னு தெரிய வந்துச்சு. அப்புறம் அவர் மீட் பண்ணி பேசி கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடி மீட் பண்ணி பேசினேன். ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து தயால் பண்ணுறாரு. நான் நாடகத்தில் தான் நடிச்சிட்டு இருந்தேன், ப்ரைமர்லி தியேட்டர் ஆக்டர் நான். ஸோ எதர்ச்சியாக ஃபேமிலி மேன் 2 அப்படின்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது. ஸோ அது மூலமாக சார் வந்து சுசீந்திரன் சார் வந்து என்னை ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டாரு. ஸோ ஃபேமிலி மேன் மூலமா வந்த முதல் ஆப்பர்ச்சுனிட்டி இது. அண்ட் அவர் என் மேலே வச்சுட்டு இருந்த நம்பிக்கையை நான் எப்படியாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெலிவர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். 1 வாரம் ஒர்க் பண்ணோம். அனுபவமே ரொம்ப அருமையாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறது. த வே அவர் வந்து ஆக்டர்ஸ் மேலே வச்சுட்டு இருக்கிற கான்ஃபிடென்ஸ், அதுவே எங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருது, நாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு. ஸோ நானும் எல்லார் மாதிரியும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இன்றைக்கி தம்பிராமியல் கிருஷ்லி இவங்கெல்லாம் இல்லைன்னா கூட அற்புதமான ஒரு எபிசோடு. அது அறந்தாங்க நிசாலாம் சொல்லவே வேணாமா? அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்டே சொன்னேன், எனக்கு வந்து உங்களை வார்த்தையே இல்லை, நாகேஷ் சார் தான் எனக்கு பிரமிச்சு போன ஒரு நடிகர். அப்படி ஒவ்வொரு செகண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படி ரிஹர்சல் பண்ணும்போதே அவ்வளோ சிரிப்பு வரும். அவ்வளோ அற்புதமான ஆர்டிஸ்ட்டு. இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய உயரம் தொடுவாங்க, என்னுடைய நம்பிக்கை. ஸோ வள்ளிமயில் எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் முடிகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரெஸ் மீட் வந்தேன்னா அது சார் இது உங்களோட தான் சார். எனக்கு நேற்று ப்ரெஸ் மீட் வாங்கினோன்னே யாரோ என்னை ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டேன் சார். இல்லையே படம் முடியலையே அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இல்லைங்க நீங்கள் வந்து இது முதல் ப்ரெஸ் மீட்டு நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வந்து சுசீந்திரன் சாரை பற்றி பேசும்போது எனக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் நான் அந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும். ஒரு பெரிய 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 நன்றி சொல்லணும் சார் சுசீந்திரன் சார் உங்களுக்கு. அதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயந்தான். நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் காமெடிக்குன்னு ஒரு சின்ன ஒன்று வேணுமே, எனக்கு அந்த இடத்துல நான் ஏதாவது ஒன்று பண்ணணுமே, ஊர்லேருந்து அறந்தாங்கிலேருந்து வந்துட்டோமே, நம்ம விஜய் டிவிலே இருக்கோமே, ஒரு பெரிய திரையில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த கதை வந்து எனக்கு, நானும் சார் இப்போ ரூமில் சொன்ன மாதிரி தான், கதையெல்லாம் சொல்லலை, ஒரு நாடகம் எட்டது படமா அப்படின்னு பொட்டியை தூக்கிட்டு ஓடியாச்சு. போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ஸ்டோரி வந்து சார் வந்து எப்படின்னா அங்கே ஷார்ட் நடக்கும்போது சொன்னார், மேடம் நீங்கள் இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, ஓ இப்போ தான் ஆரம்பமே வா சார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க. அதில் ஒரே ஒரு விஷயம் அழுத்தி சொன்னாங்க, இந்த விஷயத்தை நீங்கள் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருங்க, இந்த படம் முடியும் போது உங்களுக்கு இந்த படத்தில் உங்களோட ரோல் வந்து அவ்வளோ அழகாக ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு சுசீந்திரன் சார் போகவே இல்லை. இந்த இடத்துல தம்பிராமையா சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். உண்மையிலேயே காமெடி ஜாம்பவான் அப்படின்னு நான் தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா நானும் தம்பிராமையா சாரும் நிறைய விஷயம் கிரியேட் பண்ணிக்கிட்டே சார் இது சார் இருக்கும்போது சுசீந்திரன் சார் நினச்சிருந்தா இல்லைம்மா இது வேணாம், ஆக்சுவலி அவர் டைரக்டர் வித் எடிட்ரு, நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது இதெல்லாம் படத்தில் வராதுமா சார், ஆரம்பத்திலே அவசகுணமாக பேசாதீங்க சார், இல்லைம்மா இது வராது இது வேணாம் அப்படின்றாரு. ஸோ ஆனால் ஒரு கலைஞர்களுடைய அந்த ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா அந்த தோணுதலுக்கு மரியாதை கொடுத்து இந்த விஷயம் நல்லா இருக்குமா, இதை நீங்கள் படத்தில் வைங்க, இந்த விஷயம் நல்லா இருக்குது நீங்கள் பண்ணுங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் முழு சுதந்திரம் எல்லா கலைஞர்களுக்கும் கொடுத்தது டைரக்டர் தான். ஸோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி சார். நீங்கள் அதை தாண்டி நீங்கள் ஒரு நல்ல மனிதருங்கிறத நான் எங்கே உணர்வேன் அப்படின்னா, நான் வந்து விஜய் டிவியில் ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக எல்லாரையும் எனக்கு நல்லா தெரியும். நான் படத்தில் எனக்கு அவ்வளோவா யாரையும் தெரியாதனால எல்லாரும் ஹீரோயின் பெரிய ஆட்களாக இருப்பாங்க, நான் கொஞ்சம் ஒதுங்கியே போய் உட்காருவேன். ஆனால் எந்த இடத்துல நான் உட்காந்தாலும் இப்போ கூட இங்கே உள்ள நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் பார்த்துருக்கலாம், நிஷா இங்கே வந்து உட்காருங்க, நிஷா இங்கே வந்து உட்காருங்க, அந்த மண்ணின் மனம் மாறாத ஒரு அன்பு தோழர்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு நல்ல மனிதர். இந்த நல்ல மனசுக்கே நீங்கள் சூப்பராக இருப்பீங்க சார். போகும்போது எனக்கு 2 பவுன் செயின் கொடுத்துருங்க சார். ஒன்று பவுர்தானா? ஸோ இந்த நல்ல குணம் எந்நிலை போனாலும் தன்னிலை மாறாத ஒரு இயக்குனர்
கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படம் ஒரு பெரிய பெரிய ஹிட்டு கொடுக்கும் சார். எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது உங்கள் மனசுக்கே. இந்த படத்தில் வந்து வள்ளிமயில் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில் ஃபரியா நடிக்கிறாங்க. கேரக்டர் நேம் அதுவே டைட்டிலாக வச்சுருக்கோம். இந்த கதையோட சோல் அப்படின்னா வந்து ஃபரியா தான். எல்லா லாங்குவேஜ்லையுமே வள்ளிமயில்ங்கிற அந்த கேரக்டர் நேமையே வந்து டைட்டிலாக வச்சுருக்கோம். அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து முக்கியமாக ஒரு 3 பேரை அறிமுகப்படுத்துகிறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபரியாவை வந்து தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப நிச்சயமாக வந்து எப்படி வந்து சூரிய ஒரு நல்ல அறிமுகமாக இருந்துச்சோ அது மாதிரி வந்து ஃபரியா நிறைய உயரத்துக்கு போவாங்க. ஃபரியா சார் நல்லா இருக்கீங்களா? நம்ம நேராக தானே கேட்கணும். ஃபரியாவை மட்டும் நல்லா இருக்கீங்களா அப்படிதான் கேட்கணும். அவ்வளோ ஒரு ஹைட்டு, அவ்வளோ ஒரு உயரம் சார். அவங்க வந்து ஆக்சுவலி வந்து உயரத்துலேயும் உயரம் கிடையாது. ஐ மீன் அந்த வளத்தின்னு சொல்லுவோம் நம்ம ஊர் பக்கம்லாம். உயர்வு அப்படிங்கிறத தாண்டி அவங்க உள்ளத்துலேயும் உயரமான குணம் தான். ரொம்ப குழந்தையான மனசு. ஒரு ஹீரோயின் நான் ஃபஸ்ட்டு டே பார்க்கும்போது எல்லாருக்கும் உள்ள பயம் எனக்கும் இருந்தது. அவங்க ஹீரோயின் நம்மக்கிட்டலாம் சரியாக பேச மாட்டாங்க. அப்புறமா பார்த்தேன் நான் வந்து அந்த படம் எடுத்தது எல்லாமே கிராமத்தில் தான் எடுத்தோம். திண்டுக்கல் சுற்றி எடுத்தோம். நம்ம ஊர் பக்கம் தான் படம் அப்படின்னாலே எல்லாரும் வந்து உட்காந்துருவாங்கல்ல. சுசீந்திரன் சார்ட்ட ஒரு நல்ல விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். கூட்டத்தில் இருக்க 15 பேர் ஆர்டிஸ்டாக பயன்படுத்தினாரு. அதை நான் கண்டுபிடிச்சேன். அந்த இடத்துல ஒரு அம்மா பாத்திரம் வளர்க்கிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா ஏன் பின்னாடி வந்து நிற்கிது? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் டேரக்டர் கூப்பிட்டாரு எட்டக்கா இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு. ஆனால் ஃபரியா வந்து அந்த கூட்டத்தில் நாங்கள்லாம் ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம். அவங்களும் அந்த வேலையை பார்த்தாங்க. எல்லா வீட்டில் இருக்க வாசலில் இருக்க இந்த திண்ணையில் இருக்கக்கூடிய பாட்டிகள்கிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும், ஊர் மக்கள்கிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும், எங்கள் கூட பேசுகிற விதமாக இருக்கட்டும், உண்மையிலேயே தமிழ் சினிமாவிற்கு ஒரு நல்ல கதாநாயகியாக அறிமுகம் செஞ்சுருக்காங்க சுசீந்திரன் சார். ஃபரியா வந்து சூப்பராக வருவாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா வருவாங்க. அண்ட் அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வள்ளிமயிலுக்கு வள்ளிமயிலாவே வந்திருக்கீங்க நீங்கள் உண்மையை சொல்லணும் அப்படின்னா. First of all, எல்லாருக்கும் வணக்கம். Thank you all for coming here today. Press, media, andarum. I started off as a dancer, theatre artist, and when I joined films, I didn't think I was going to do this as a career, but slowly, very naturally, my instincts took me to projects that I matched energy with, and that's how I met Susi sir. And the narration that he gave me, full Tamil narration. He got one friend with him and he said, if you don't understand anything, ask him. But he explained everything in Tamil, and I'm sitting in front of him, and there was a point where he started giving background music while giving narration. And I think that's when I knew that, okay, this person is a full package. And I think the best part that I love about his work and his craft is his patience, his attention to detail. And that is something that is artistically very high for me. It's something very beautiful. So super grateful. Thank you so much. Romba nandri. For taking me in this project. When I selected the project, I didn't know it was going to be so huge, and I didn't even know it was a multilingual project. And I just went with my blind trust on sir's narration and vision. And then I met Vijay Antony sir, and I realized what a humble crew and cast it's going to be. Because I feel a director and the cast represents what the film is going to talk about and what is going to be like. So thank you so much for being such a brilliant co-actor. We haven't even shot for maybe 15-20 days, but I already know that this is going to be a journey that I will not forget. And thank you to everyone present over here. You guys are beautiful humans. I am super grateful to be working with you all, and very excited for the shoot that's about to happen. Thank you so much. அதுக்கப்புறம் வந்து விஜய் ஆண்டனி சாரை பற்றி வந்து நான் சொல்லியே ஆகணுங்க. நான் படத்தில் பார்த்தது எப்படின்னா அவர் ரொம்ப அமைதியாக இருப்பார், நேர்லலாம் ஜாலியாக பேசுவார் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்ஷன் அப்படிங்கும்போது 2 வார்த்தை பேசிட்டு திரும்பி பார்த்தா ஆளக்கான போயிடுவார். சார் அப்படின்னா யார் சாமி நீங்கள், யார் நீங்கள், எங்கேருந்து சார் கூட்டிகிட்டு வந்தீங்க இந்த மல்கோவா மாம்பழத்தை? அப்படியே சார் நீங்கள் அவரை நீங்கள் எப்போ, நான் ரொம்ப நேரம் யோசிப்பேன், இவர் எப்போ சிரிப்பார், தூங்கும் போது தூங்கிடுவார், அப்போ யார்கிட்ட எப்படி சிரிப்பார், இவர் எப்போ பேசுவார், இவர் நான் இப்படியெல்லாம் யோசிப்பேன்.
முதல் 2 நாள் நாங்கள் ஏன்னா நாங்கள் இவர்கிட்ட பேசலைங்கிறத தாண்டி இவரை நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம கிட்ட வரலையே, நம்ம வளவளவலன்னு பேசுவோம், அவரு ஆக்ஷன் சொல்லும் போது தான் பேசுறாரு. அதுக்கப்புறம் ஒரு லுக்கு கூட விட மாட்டாரு. ஆக்ஷன் முடிஞ்சோன்னா ஓகே, இது முடிஞ்சோன்னா யார் மனுஷன் இந்த மனுஷன் நம்ம போகக்கூடாதுங்க, நமக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது அப்படி சொல்கிறோம். ஒரு 2 நாள் தாங்க முடிஞ்சிச்சு. 3ஆவது நாள் சாரே வந்து என்னையும் சேர்த்துக்கங்க. நான் இல்லை சார் நீங்கள் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க, நீங்கள் பேசவே இல்லைங்க, நான் நல்லா பேசுவேங்க, நான் ஒர்க்கு கொஞ்சம் பிஸியில் இருக்கேங்க, நல்லா பேசுவேன். உண்மையை சொல்லணும்னா அந்த 2 நாள் நாங்கள் விஜய் ஆண்டனி சாரை மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் வலுக்கட்டாயமாக இழுத்துருந்தா அவர் மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு குழந்தை, துள்ளி விளையாடுற குழந்தைய நாங்கள் இன்னும் தங்கமான மனுஷன். என்ன பேசினாலும் சிரிப்பார், என்ன சொன்னாலும் கேட்டுப்பார். நீங்கள் உட்காருங்க நிஷா, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. இன்னொன்று சார், ஒரு கலைஞர்கள் எப்போ உயர்வுக்கு போகிறாங்க அப்படின்னா இன்னொரு கலைஞர்களை பாராட்டும் போது தான் சார். நீங்கள் நிறைய இடங்களில் கவனித்து பாருங்களேன், சூப்பராக பண்ணுறீங்கன்னு யார் வாயிலேருந்து நிறைய பேர் வராது சார். எப்படி பண்ணுறான் அப்படின்னு தான் வரும் சார். உண்மையை சொல்லணும்னா இந்த கொரோனா காலத்தில் தான் சார் ஒரு விஷயத்தை நான் உணர்ந்தேன். பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும்னு நினச்சதே இந்த 2 வருஷம் தான் சார். அவன் நல்லா இருந்தால் தான் சார் நம்ம நல்லா இருக்க முடியும். அவனுக்கு வந்துட்டா நமக்கும் வந்துடுமே. அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அடுத்த கலைஞர்களை பாராட்டும் போது தான் அவனும் உண்மையான கலைஞராகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்ததில் விஜய் ஆண்டனி சார் ஒரு சின்ன ஷார்ட் முடித்தாலும் சூப்பராக இருக்குங்க, நல்லா பண்ணுறீங்க, அதை கூட ஹஸ்கி வாய்ஸில் தான் பேசுவார். எனக்கு தெரிஞ்சு அவர் பாடும்போது மட்டும்தான் சார் கத்தி பேச பாடுவார் போல். மற்ற நேரங்களில் வந்து ரொம்ப அமைதியாக நல்லா பண்ணுறீங்க நிஷான் சார். இந்த பண்பு உங்களை மிகப்பெரிய உயர்வுக்கு கொண்டு போகும் சார். நான் வந்து உங்களை பார்த்து உங்கள் கூட ஒர்க் பண்ண டேஸ் கம்மியாக இருந்தாலும் நான் பார்த்து வியந்த அந்த விஷயம், அடுத்தவர்களை பாராட்டக்கூடிய மனம், இந்த உலகமே உங்களை பாராட்டுற இடத்துக்கு நீங்கள் வந்து உட்காருவீங்க சார். சீக்கிரமாக அது நடக்கும் சார். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்க கூட ஒர்க் பண்ணுறது. நிறைய கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக. இப்போ டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன்ல, என்ன அறியாமல் சைடில் உட்காந்து பார்க்குறேன். திடீர்னு குதிச்சிட்டேன் டைரக்ஷனில். சார் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்கும்போது முக்கியமாக அவங்ககிட்டேருந்து நான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பொறுமை. ஆக்சுவலாக எந்த விஷயத்துலையும் டென்ஷன் ஆகாமல், ஆக்சுவலாக ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு இவங்க டக்குன்னு சீக்கிரம் பண்ணணும் அப்படின்ற எந்த விதமான நோக்கமும் இல்லை. ஒரு நல்ல நிதானமாக பொறுமையாக நல்லா கேமரா ஆங்கிள் வச்சு நல்லா குவாலிட்டியாக எடுத்துகிட்டு இருக்கிறீங்க இந்த படத்தை. சந்தோஷம். ஸோ உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய கேமராமேன் விஜய் சார், ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. ரொம்ப கேமரா ஆங்கிள் அண்ட் ஃப்ரேம்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த படத்து மூலமாக வந்து தமிழில் நமக்கு அறிமுகம் ஆகிற ஃபரியா, ரொம்ப அழகான முகம். கண்டிப்பாக வந்து அனுஷ்கா மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்யூச்சர் ஃபரியாவுக்கு இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட் டான்ஸர், நல்ல ஹியூமன் பீயிங், நல்ல சிம்பிளாக பழகக்கூடிய ஒரு நல்ல பொண்ணு, நல்ல நடிகை. ஒரு யூ ஹேவ் வெரி பிரைட் ஃப்யூச்சர் ஃபரியா. அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து நான் இது வரைக்கும் நடித்த படங்களில் இல்லாத மாதிரி நிறைய நட்சத்திர பட்டாளங்கள், நிஷா, ஜிபி முத்து, கிங்ஸ்லி அப்படின்னு தம்பி ராமையா சார்னு சொல்லிட்டு அவங்களெலாம் பார்க்கும்போது ரொம்ப மலைச்சி போய் தான் பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக என்ன திறமை. இப்போ பேசும்போது கூட பட்டாசு வெடித்த மாதிரி நிஷா நீங்கள் அது உண்மையிலேயே என்னடா நானும் எப்படியும் சாதாரணமாக தான் பேச போகிறேன், எல்லாருமே சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கோம், எப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கொளுத்தி போட்ட மாதிரி பேசிட்டு போனீங்க ஸ்பான்டேனியஸாக. பயங்கரமான எனர்ஜி உங்களுக்கு. இதே மாதிரி பேசுகிறது மட்டும் இல்லை, பெர்ஃபார்மன்ஸ்லேயும் நான் பார்த்தேன் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, எவ்வளோ டெவலப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டைரக்டர் நினச்சி வச்சுருக்க விஷயம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மூலமாக எவ்வளோ டெவலப் ஆகுது அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் தம்பி ராமையா சார் பண்ண விஷயங்கள்லாம் உண்மையிலேயே நல்ல பெரிய விஷயம். அப்படி நிறைய நட்சத்திர பட்டாளத்து கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுத்த டைரக்டருக்கு மிக நன்றி. இந்த படத்தோட ப்ரொடியூசர் உங்கள் தம்பிக்கு நன்றி. விவேகா சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாட்டு எழுதுகிறோம், 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். நிறைய தொடர்ந்து இது மாதிரி பண்ணணும். யாரையும் மிஸ் பண்ணுறோம், ராதிகா, அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சார் உங்களை பற்றி சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தில் நீங்கள் பேர் மறந்து போச்சு, கனி. ஸோ ரொம்ப உங்கள் ரைட்டர் சார், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச். உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு படம் முழுக்க இங்கே நிறைய வந்தோடனே சகோதரர்கள் கேட்டாங்க, இந்த நாடகத்தை வச்சு நீங்கள் எடுக்கிறதுனால இன்றைக்கி இருக்கக்கூடிய யூடியூப் வந்ததுனால நாடக கலைஞர்கள் மேலே உங்களுக்கு அந்த பாசமாக என்னென்னு. சார் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கதையை ரொம்ப முன்னாடியே யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கதை முழுக்க நீங்கள் படம் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நாடக கலைஞர்களுக்கான மரியாதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய உணர்வுகளை கரெக்டாக அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி அந்த அந்த சொல்லலாம் பப்பூன்லாம் அந்த காமெடியெல்லாம் பண்ணுவாங்க, அந்த பப்பூன் காமெடியெல்லாம் நீங்கள் தேட்டரில் விழுந்து சிரிக்கிற
ரசிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நாடகத்தை நிறைய பேர் இன்னைக்கு மறந்து தொலைச்சி போன அந்த கலையை திரும்ப புதுசாக கொண்டு வந்து இன்னைக்கு திரையரங்கத்தில் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்கக்கூடிய சுசீந்திரன் சார் அவர்களுக்கு எவ்வளவு பாராட்டுதல் கொடுத்தாலும் பத்தவே பத்தாது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய இடத்துல போய் என்ன மட்டும் இல்லை எல்லா கலைஞர்களையும் உட்கார வைக்குங்கிற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது வந்து நல்லுச்சாமி பிக்சர்ஸ் எங்களுடைய நிறுவனத்துடைய 5வது திரைப்படம். ஆதலால் காதல் செய்வீர், வில்லம்பு, மாவீரன் கிட்டு, கெனடி கிளப். இது 5வது திரைப்படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய தம்பி தாய் சரவணன் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாரு. இந்த படம் வந்து இது வந்து ஒரு எனக்கு இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படம். இந்த வாய்ப்பை எங்கள் நிறுவனத்துக்கும் எனக்கும் தந்த விஜயாண்டனி சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தென் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு அண்ணன் சொல்லலாம், விஜய் சக்கரவர்த்தி கேமராமேன், பொம்மரிலு, சந்தோஷ் சுப்ரமணியம் தெலுங்கு வெர்ஷன் பண்ணார். ஆர்யா நிறைய படங்கள் தெலுங்கில் கிட்டத்தட்ட ஒரு 20 படங்களுக்கு மேலே கேமரா பண்ணியிருக்காரு. தமிழில் ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் வந்து கேமராமேனை இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஃபில்ம் மேக்கர். அவருடைய என்ன சொல்கிறது, ஜீவா சார் மாதிரி ஒரு டைரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஸ்கிரிப்டை பார்க்குற அந்த தன்மை, அதுக்காக சண்டை போடுற ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்ம ஒரு ஷார்ட் சொல்கிறோம், அதை லைட் பண்ணோம் எடுத்தோன்னு இல்லாமல் அந்த ஷார்ட்டில் என்ன சொல்ல வர்றோம், இது சரியாக தப்பா, ஸோ அனலைஸ் பண்ணி அது சம்டைம்ஸ் நானே தப்பு பண்ணால் கூட நீங்கள் சொல்லும்போது இப்படி இருந்துச்சு, இப்போ இப்படி பண்ணுறமே கரெக்டாக அப்படின்ட்டு அப்படியானே சரி மாற்றிக்கலாம்னே. ஸோ அது மாதிரி தான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்ட் டைரக்டர் உதயகுமார் இப்போ டான் படம் பண்ணியிருக்காரு. இப்போ அவருடைய 2வது படம் பீரியடுங்கிறதுனால நிறைய உழைப்பு, நிறைய உழைச்சிருக்காரு. நிச்சயமாக அவருக்கு மிகப்பெரிய உயரம் காத்துட்ருக்கு. தென் எடிட்டர் ஆண்டனி இன்றைக்கி வரல, இஸ் குட். ஐ திங்க் நான் சில பேரை பார்த்து பிரமிச்சு போவேன், என்னடா ஒரு ஒர்க் வைஸாக அப்படி ஒர்க் வைஸாக நிறைய முறை என்னை பிரமிக்க வச்ச ஒரு டெக்னீஷியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு, செகண்ட் ஷெட்யூல் நெக்ஸ்ட் மந்த் ஷூட் பிளான் பண்ணியிருக்கோம். காஸ்டியூம் டிசைனர் ராதிகா, இந்த படத்துடைய போஸ்டர் டிசைன் பண்ண டோனி, எல்லாருமே வந்து ஒரு பேஷனோட ஒரு அந்த நம்ம ஒரு கதை சொன்னதுக்கப்புறம் அந்த கதையை உள்வாங்கிட்டு ரொம்ப எல்லாருமே உண்மையாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபன்னாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், ஆக்ஷன் எபிசோடாக இருக்கட்டும், எமோஷனலாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த கதையை கலைத்து அந்த கதையில் வந்து அப்படியே கதையோடைய போக்கிலேயே போகும். எதுவுமே திணிக்கப்பட்டது மாதிரி இருக்காது. இந்த படத்தில் எங்கூட பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய என்னுடைய உதவியாளர்கள், என்னுடைய மேனேஜர்ஸ் நிர்மல், சாகுல், பூதி சார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாராவது மிஸ் பண்ணுறேனான்னு தெரியல. ஸோ இந்த நேரத்தில் ஒரு இதை எடுத்துகிட்டு வர விஜயாண்டி சார் எனக்காக ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப நாள் ஆசை ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கணும்னு. சின்ன சின்ன உதவிகள் நான் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த அறக்கட்டளை வந்து இந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது இன்றைக்கி யாரும் போஸ்ட் பண்ண வேண்டாம், தயவு செஞ்சு நாளைக்கு போஸ்ட் பண்ணுங்கள், என்னுடைய ரெக்வெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அப்பா வாங்கப்பா.